ஹே ஆல் வெல்கம் டு அமியா விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செஸ்வான் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது ரைஸுக்கு சப்பாத்திக்கெலாம் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சு காட்டியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா இப்படி தோலை சீவிட்டு அதோட எட்ஜஸை மட்டும் அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், அந்த சைடு எட்ஜஸ் இந்த சைடு எட்ஜஸை டபுள் சைடு எட்ஜஸையும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப்பு கரெக்டாக வரும். பொட்டேட்டோ சிப்ஸுக்கெலாம் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மொத்தமாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் அதில் ஒரு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் நல்லா அந்த உப்பை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த உப்புலாம் அந்த பொட்டேட்டோவில் ஏறிடும். இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சா போதும். நல்லா உப்பு அது இழுத்துடும். அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் விட்டுட்டு அப்புறம் 20 மினிட்ஸ் பிறகு நான் அந்த பொட்டேட்டோவை இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லா பொட்டேட்டோவையும் ஆயிலில் ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவாங்க. நல்லா கோல்டன் கலர் மாறுற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 1 சைடு கலரு கோல்டன் கலர் ஆனது பிறகு இன்னொரு சைடு திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கலர் ஆனது பிறகு நம்ம அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்படி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பொட்டேட்டோஸையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா பொட்டேட்டோஸையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். எக்ஸஸ் ஆயில் இருந்தால் நம்ம அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும். அப்புறம் பல்லு பூண்டை இந்த மாதிரி இடித்து நான் அந்த ஆயிலில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் கொஞ்சோன்னு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணது பிறகு நம்ம அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, சோள மாவு, அதை நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு அளவுக்கு கொதித்து வந்தோடனே நம்ம அதில் காஷ்மீரி சில்லி ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் அது கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணோடனே நம்மளுக்கு அந்த சாசி டெக்ஸ்சர் வந்துடும். அப்புறம் நம்ம அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த பொட்டேட்டோவில் உப்பு ஆட் பண்ணி தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதனால் லைட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும் இதில். அப்புறம் ஒரிகேனோ பவுடர் அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரிகேனோ பவுடர் இல்லை அப்படின்னா கீழே ப்ராடக்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதையும் நல்லா அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் அது கூடவே மிளகு ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அது கூடவே வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே நான் டொமேட்டோ சாஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த அளவுக்கு சாஸோட டெக்ஸ்டர் இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லா சைடும் ஈவனாக படுற அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பொட்டேட்டோ நீங்கள் ஆட் பண்ணது பிறகு அந்த சாஸ்லாம் நல்லா அந்த பொட்டேட்டோவில் அப்படியே ஜெல்லாகிடும். பாருங்கள், எப்போதும் நம்ம நார்மலாக செய்கிற பொட்டேட்டோஸ் இல்லாமல் இந்த மாதிரி 1 டைம் ஆச்சும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஸியாக நல்லா ஜூஸியாக அந்த பொட்டேட்டோஸில் நல்லா அந்த மசாலா எடுத்து நல்லா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.